நீங்க கனடாவுல பிசினஸ் ஒன்று ரன் பண்ற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க. நீங்க உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஒரு பிசிக்கல் லொகேஷன்ல இருந்து ஆன்லைனுக்கு கொண்டு போகணும் நினைக்கக்குள்ள உங்களோட யூனிக்னஸையும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களோட பிராண்ட ஃபீச்சர் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று நீங்க கட்டாயம் கிரியேட் பண்ணணும். நார்மலா 2 வகையில வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஒன்று ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸ்டாட்டிக் வெப்சைட்னா ஆக்கள் வருவாங்க, கொஞ்சம் டீட்டெயில்ஸை போட்டு வச்சுருப்பீங்க, அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கு பிறகு உங்கள் மூலமாகத்தான் மற்ற விஷயங்களை செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு வகையான வெப்சைட் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமைசபிள் ஃபுல் ஸ்டேக் வெப்சைட்னு சொல்கிறேன். இது எப்படின்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸுக்குன்னு சொல்லி யூனிக்கான ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி என்னென்ன சர்வீஸோ ப்ராடக்ட்ஸோ ஏதோ ஒன்று உங்களோட பிஸ்னஸ் எப்படி ஒரு ஃபிசிக்கல் லொகேஷனில் ரன் பண்ணுதோ அது அப்படியே 100% ஒரு வெப்சைட்டை வச்சு ரன் பண்ண இயலும். அதுதான் ஃபுல் ஸ்டேக் கஸ்டமைசபிள் வெப்சைட்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு டெஸ்லாட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெஸ்லா டீலர்ஷிப்புக்கு போய் காரை தொட்டு பார்க்காமலேயே நீங்கள் ஃபுல்லாக, அதாவது காரை மாடல்ஸில் பார்த்து காரை செலக்ட் பண்ணி கலரை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக உங்களோட காரை ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி செக் அவுட்டும் பண்ணி உங்களோட கார்டில் பேமெண்ட்டும் பண்ணுற வரைக்கும் மொத்தமாகவே நீங்கள் எல்லாத்தையுமே வெப்சைட்டில் செய்யலாம், எந்த விதமான ஹியூமன் இன்ட்ராக்ஷனும் இல்லாமல். இதே மாதிரி நீங்கள் நார்மலாக ரெகுலராக சின்ன ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஒரு க்ரோசரி ஸ்டோர் வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி இருக்கக்குள்ள உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக்னஸ் இருக்கும், உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ இருக்கும். அதை உங்களோட கஸ்டமர்ஸ் எந்த விதமான ஹியூமன் இன்ட்ராக்ஷனும் இல்லாமல், அப்படி இல்லைன்னு சொன்னால் மினிமலான ஹியூமன் இன்ட்ராக்ஷனோட மேக்ஸிமம் டீட்டெயில்ஸை பெற்று மேக்ஸிமம் உங்களோட வெப்சைட்ல இருந்து பெனிஃபிட் எடுக்கிற மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கஸ்டமைசபிள் ஃபுல் ஸ்டேக் வெப்சைட் ஒன்று தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த கஸ்டமைசபிள் ஃபுல் ஸ்டேக் வெப்சைட் செய்கிறதுக்கு நாலேஜ் ஒன்று இல்லை. நிறைய பேருக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் வெப்சைட் பில்டரில் போய் இதை ட்ராக் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒன்று செய்யலாம். ஆனால் கஸ்டமைசபிள் வெப்சைட் செய்யணும்னா உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தேவை. ஸோ அதனால் என்ன செய்வீங்க, இங்கே கனடாவில் என்னென்ன டெவலப்பர்ஸ்கள் அப்படி டெவலப்பிங் ஏஜென்சியில் நீங்கள் நாடினீங்கன்னு சொன்னால் மினிமம் $3000 இருந்து $30,000 வரைக்கும் ஒரு வெப்சைட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இயர்லியோ மந்த்லியோ திரும்ப பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் அநேகமான நாட்கள் இதை மாதிரியான ஃபுல் ஸ்டேக் வெப்சைட்டுகள் கிரியேட் பண்ணுறதில்ல. அதனால தான் அதுக்குரிய சொல்யூஷனோட நான் இந்த வீடியோவில் வந்திருக்கிறேன். இந்த சொல்யூஷனை சொல்கிறதுக்கு முதல் உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் வெப்சைட் பில்டருக்கும் ஃபுல்லி கஸ்டமைசபிள் ஃபுல் ஸ்டேக் வெப்சைட்டை பில்ட் பண்ணி எடுக்கிறது என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டரில் நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன போடுறீங்களோ அது மட்டும் இருக்கும். உங்களோட கஸ்டமர்ஸால் எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது ஒன்று டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பீங்க, அதை பார்த்துட்டு இது அவங்க கால் எடுக்கணும், அப்படி இல்லாட்டி உங்களோட அட்ரஸ் தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி தான் அந்த வெப்சைட்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்லாட வெப்சைட்டில் எப்படி நீங்கள் போய் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி மொத்தமாக காரை தொடாமலே நீங்கள் வாங்கி முடிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணி எடுக்கலாம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களோட எஸ்இஓவை அழகாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். எஸ்இஓன்னு சொன்னால் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். யாருன்னா போய் உங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடாக இல்லை சர்வீஸ் ரிலேட்டடாக ஒரு ஆள் ஒரு கீவேர்டை சர்ச் பண்ணக்குள்ள உங்களோட கஸ்டமைசபிள் வெப்சைட்னு சொன்னால் நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் செஞ்சு கீவேர்டுகளை நல்லா அனலைஸ் பண்ணி உள்ளுக்கு சரியான இடங்களில் நிறைய விஷயம் இருக்குது உள்ளுக்கு செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட வெப்சைட் நிறைய கீவேர்டுக்கு கூகுளில் அப்படி இல்லைன்னு சொன்னால் சர்ச் என்ஜின்களில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ என்ஜின்களான ChatGPT போன்ற இடங்களில் கூட நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணலாம். அதாவது உங்களோட வெப்சைட் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கன்னு சொல்லி கஸ்டமைசபிள் ஒரு இது ஒன்று வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வேலை செய்கிறதால அது ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. ஆனால் நீங்கள் இதில் கஸ்டமைசபிள் வெப்சைட் வந்து உங்களோட ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். அநேகமான கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வெப்சைட் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகினாலே க்ளோஸ் பண்ணி போட்டு வேறு விஷயத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் லோடிங் ஸ்பீட் எடுக்கலாம். அடுத்தது ட்ராக் அண்ட் ட்ராப் வெப்சைட் பில்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட கண்டென்ட் தான் போடலாம், குறிப்பிட்ட மீடியா தான் அப்லோட் பண்ணலாம், அது இதுன்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் உங்களோட ஓன் வெப்சைட்டில் நீங்கள் என்ன வேணுனாலும் அப்லோட் பண்ணலாம், என்ன கஸ்டமைசேஷன் வேணுனாலும் செய்யலாம். அடுத்தது 100% நீங்கள் ஓன் பண்ணுவீங்க இந்த வெப்சைட்டை. ஆனால் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் வெப்சைட் பில்டரில் நீங்கள் கிரியேட் பண்ணினா அந்த பிளாட்ஃபார்ம் தான் ஓன் பண்ணும். எப்போ அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களோட ரூல்ஸை மாற்றுவாங்க, எப்போ அந்த பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸை விட்டு போவாங்கன்னு தெரியா, அவங்க பிஸ்னஸ் விட்டு போனாங்கன்னா அவங்களோட வெப்சைட்டும் போயிடும். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானும் ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டரில் தான் ஏர்லியராக வெப்சைட்டுகள் வச்சுருந்தேன். ஒரு பிளாட்ஃபார்மில் வெப்சைட் வச்சு ஆல்மோஸ்ட் இந்த பேஜ் நல்ல ரேங்கிங்கில் வந்துட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட இது பிளானை மாற்றி வேறு இதாக கொண்டு போன டைமில் நான் அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டர்லேருந்து வேற ஒரு பில்டருக்கு மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஸோ நான் அந்த இதை மாற்றக்குள்ள எல்லாத்தையுமே
திரும்ப ஃபஸ்ட் இருந்து செஞ்சு தரல. அவ்வளோ காலமும் நான் பில்ட் பண்ணின அந்த எஸ்சிஓ அப்படியே ஜீரோவாக போயிட்டு. ஸோ உங்களோட பிஸ்னஸ் இன்னும் அறிக்கக்குள்ளே ட்ராகன் பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகக்குள்ளே கட்டாயம் நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ் வெப்சைட் 100% உங்களோட ஓன் கண்ட்ரோலில் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு வழங்கிருக்கும் கஸ்டமைஸ் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறத இம்பார்ட்டன்ட். ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவ்வளவு பேமெண்ட் கொடுத்து யாருமே கஸ்டமைஸ் வெப்சைட், அதாவது ஃபுல் ஸ்டேக் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏன்னா இது பயங்கர காஸ்ட்லி கனடாவில். அதனால தான் நாங்கள் HPU கன்சல்டன்சியால் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிற டெவலப்பர்ஸ் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப்பர்ஸை வச்சு உங்களுக்கு இங்கே வெப்சைட் கிரியேட் பண்ணி தரதுக்கு. இப்போ கனடாவில் இந்த அளவுக்கு ப்ரைஸ் போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே கனடாவில் லேபர் காஸ்ட் கூட, இங்கே இருக்கிற மினிமம் வேஜுக்கு கூடுதலாக, அதுவும் இது ஸ்கில் ஜாப்னுங்கிறதா அதுக்கு கூடுதலான பேமெண்ட் கொடுத்து தான் இந்த ஏஜென்சிகளோ அப்படி இல்லாட்டி ஃப்ரீலான்சர்ஸோ அவங்க ஈஸியான அப்போ இருந்தால் தான் இங்கே வாழ்க்கை செலவும் கூட, அதனால் நீங்கள் கொடுக்குற சேலரியும் கூட கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அதே சேம் டேலண்ட்டை நீங்கள் ஸ்ரீலங்காவிலேயோ அப்படி இல்லாட்டி நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் இங்கே கொடுக்குற அமௌண்ட்டோட சின்ன ஒரு பர்சன்டேஜுக்கே நீங்கள் ஹையர் பண்ணலாம். ஸோ நீங்கள் கனடாவில் பிஸ்னஸ் ஒன்று வச்சுருக்கீங்க, இவ்வளோ அது உங்களுக்கு வெப்சைட் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால், இப்போ கூட இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டுகள், அதாவது ட்ராகன் பில்டரில் கிரியேட் பண்ணின ஸ்டாட்டிக் வெப்சைட்டுகள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால், உங்களுக்குன்னு சொல்லி ஃபுல்லி கஸ்டமைசபிள் ஃபுல் ஸ்டேக் வெப்சைட் கிரியேட் பண்ண சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால், இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்சைட் மட்டும் இல்லை, பேக்கெண்ட் சப்போர்ட் கூட தரோம். அதாவது ஒரு கஸ்டமர் உங்களுக்கு வந்துட்டு சொன்னால் கடைசியாக ஃபைனலாக ஒரு கஸ்டமரை உங்களோட இமெயில் லிஸ்ட்டு கொண்டு வந்து இமெயிலில் செல் பண்ணுறாலும் சரி, அப்படி இல்லாட்டி உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஆட்டோ ரிப்ளை எடுத்து அங்கேருந்து செல் பண்ணுறதுன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி உங்களோட சேல்ஸ் டீமுக்கு ஃபனல் பண்ணுறதுன்னு சொன்னாலும் சரி, இப்படின்னு சொன்னால் டிரெக்ட் செக் அவுட்டுக்கு ஃபனல் பண்ணுறதுன்னு சொன்னாலும் சரி, அடுத்தது நீங்கள் ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுற விஷயங்களுக்கு அதுக்குரிய சப்போர்ட், அடுத்தது வெப்சைட் மெயின்டெனன்ஸுக்குரிய சப்போர்ட், எல்லாமே இங்கே நீங்கள் கனடாவில் கொடுக்குற ப்ரைஸுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட்டுக்கு அங்கே செஞ்சு தரோம். ஸோ இந்த வெப்சைட்டை செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் முடியும்னு சொன்னால், அது உங்களோட வெப்சைட் எந்த அளவு கம்ப்ளிகேஷன் இருக்குங்கிறத பொறுத்து. சிலாக்கள பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். அவங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதோட காஸ்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிபிள் பிஸ்னஸஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடிக்கடி அவங்களோட ப்ராடக்ட்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கம்ப்ளிகேஷன் கொஞ்சம் கூடவாக இருக்கும். ஸோ அப்படியான ஆட்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் கம்பேர்ட் டு கெனடியன் ப்ரைஸ் உங்களுக்கு பயங்கர சீப்பில் உங்களுக்கு செஞ்சு தரலாம். நீங்கள் கனடாவில் பேசிக் ஸ்டாட்டிக் வெப்சைட் செய்கிறதுக்கு கொடுக்குற ப்ரைஸை விட பயங்கர குறைவான ப்ரைஸில் உங்களுக்கு பயங்கர காம்ப்ளிகேட்டடான வெப்சைட் கூட நீங்கள் செஞ்சு எடுக்கலாம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று வச்சுருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸுக்குரிய கஸ்டம் வெப்சைட்டுக்குரிய கொட்டேஷன் எடுக்கணும்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எங்களோட வெப்சைட் டெவலப்பர் நம்பரை தருவேன். அவரோட நீங்கள் பேசி உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸோட கம்ப்ளிகேஷனை பொறுத்து அவர் உங்களுக்கு கோட்டை தருவார். ப்ளஸ் அதோட சேர்த்து அதோட டைம் லைன் எவ்வளோ காலத்தில் அதை முடிச்சு தருவாங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேமில் இருக்குது, இல்லாட்டி என்ன பயோவில் இருக்குது, அப்படி டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளை வரும். உங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக எனக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் கம்ப்ளிகேஷன் ப்ளஸ் டைம் லைனை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் இது கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் எவ்வளோ குயிக்காக கண்டெக்ட் பண்ணிங்களோ அவ்வளோ குயிக்காக உங்களோட வெப்சைட்டை நீங்கள் செஞ்சு எடுக்கலாம். இது இப்போ உங்களுக்கு தேவைப்படாட்டியும் ஃப்யூச்சரில் தேவைப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் தேவைப்படுற நேரம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். பை.